வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் இரத்த அணுக்களை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்க்கலாம். அதாவது உடலில் உள்ள இரத்த அணுக்களை அதிகரிக்கும் போது நமக்கு உடலில் பல்வேறு விதமான மாற்றங்களும் எந்தவித பாதிப்பும் இதனால் ஏற்படாமல் நிச்சயமாக தவிர்க்கலாம். உடல் ரீதியாக பல்வேறு விதமான பாதிப்புகள் நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக சந்தித்து வருவீங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் நிறைய பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய இரத்த அணுக்கள் மிகவும் குறைவாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த வீடியோ பெண்மணிகளுக்கு ஒரு சிறந்த வீடியோவாக நிச்சயமாக இருக்கலாம். பெண்மணிகளுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு உடல் ரீதியாக இரத்த அணுக்கள் மிக குறைவாக இருக்கிறதுனால பல்வேறு விதமான பாதிப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். அந்த வகையில் உங்களுக்கு உடல் ரீதியாக நிறைய விதமான ஊட்டச்சத்துகள் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக செய்ய முடியாத ஒரு சூழலும் உங்களுக்கு இருக்கலாம். அதாவது இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய பெண்மணிகளாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் அணுக்கள் மிக குறைவாக இருக்கிறதுனால அவங்களால எந்த ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா எளிதாக சுறுசுறுப்பாக செய்ய முடியாத ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும். இரத்தத்தின் அளவு குறைவாக இருப்பதால் கண்டிப்பாக அவங்க மிகுந்த சோர்வாக செயல்படக்கூடிய ஒரு சூழலும் நிச்சயமா உங்களுக்கு உருவாகும். இதனால நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு குறைவாக நிச்சயமாக இருக்குங்க. அதாவது உடல் ரீதியாக ஏதாவது ஒரு சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே பெண்மணிகள் அதை தாங்கி கொள்ள முடியாத ஒரு சூழலை நிச்சயமாக அனுபவித்து வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சூழலில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் குறிப்பாக இந்த வீடியோவில் எந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்த அணுக்களை நீங்கள் அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனால் என்ன மாதிரியான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் உடலில் உள்ள இரத்த அணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அனீமியா என்கிற மறதி நோயால் அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுது. இதிலிருந்து நிவாரணம் பெறுவதற்காக இரத்தத்தில் உள்ள இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கென கடைகளில் நிறைய மருந்துகள் விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் இவற்றை மட்டும் சாப்பிடுவதால் உடலில் ரத்தம் அதிகமே ஆகாதுங்க. ஒரு சில இயற்கையான வழிகளையும் தினமும் நிச்சயமாக நீங்க செய்வது அவசியம். இதனால உடலில் இரத்த அணுக்களின் எண்ணிக்கை நிச்சயமாக அதிகரிப்பதோடு ரத்தம் சுத்தமாகவும் உடலும் ஆரோக்கியமாகவும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்க என்னென்ன செய்யணும், என்ன மாதிரி விஷயங்களை நீங்க பின்பற்றணும் அப்படிங்கிறத நிச்சயமா இந்த வீடியோல தெரிந்து கொள்ளுங்க. ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை முதல்ல சொல்லப்படுது. மாதுளை சாறை நீங்க சாப்பிட்டு வருவதால் ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க செய்கிறது. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் கொலஸ்ட்ராலை குறைத்து நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பாதிப்பை தடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி விஷயத்தை நீங்க செய்வதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக இரத்த ஓட்டத்தை சீராக்கி இரத்தத்தின் ஆக்சிஜன் அளவுகளை கண்டிப்பாக நீங்க அதிகப்படுத்த செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நன்னேரி வேரை சொல்றாங்க. மூலிகைகளில் ஒன்றான நன்னேரி வேர் உடலில் உள்ள இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதிலும் இந்த வேரில் அதிகமான ஆன்டிசெப்டிக் பொருள் இருக்கிறது. இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்து சுத்தமாக வைக்க உதவியாக இருக்கிறது. அடுத்ததாக கற்றாழை. இந்த கற்றாழையில் இரத்தத்தில் ஏற்படும் அலர்ஜியை தடுக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது. இதனால இவற்றை சாப்பிட்டாலும் இரத்த அணுக்களின் எண்ணிக்கை நிச்சயமாக அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சொல்றாங்க. தினசரி நம்மளுடைய வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாகவே இந்த பீட்ரூட்டை சொல்லலாம். அதாவது நம்ம இதை பொரியலாக சமைத்து சாப்பிடலாம், ஜூஸாக செய்து சாப்பிடலாம். இதில் அதிகமான அளவு இரும்புச்சத்து இருப்பதோடு உடலுக்கு தேவையான அளவு இரத்த அணுக்களை அதிகரிக்கக்கூடிய புரோட்டீனும் இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இதை நாம் தினமும் சாப்பிட்டு வருவதால் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் மற்றும் இது ஒரு சிறந்த இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லப்படுது.
இதற்கு இணை எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்றாங்க. இதனை டயட் இருப்பவர்கள் உங்களுடைய உணவில் நிச்சயமாக நீங்க சேர்த்து கொண்டால் உடல் எடை குறைவதோடு உடலில் இருக்கக்கூடிய இரத்த அணுக்களும் நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கும். அதிலும் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டின் இலைகளில் வைட்டமின் ஏவும் அதன் வேர்களில் வைட்டமின் சியும் இருக்கிறது. அடுத்ததாக கீரைகள். காய்கறிகளான பசலைக்கீரை, பிரக்கோலி, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் கீரை மற்றும் இனிப்பு உருளைக்கிழங்குகள் இது அனைத்துமே உடலுக்கு ஆரோக்கியமானதாகவே சொல்லப்படுது. மேலும் இவை அனைத்தும் உடல் எடையை கட்டுப்படுத்துவதுடன் உடலில் இரத்த அணுக்களையும் அதிகரிக்க உதவியாக இருக்கிறது. அதிலும் பார்த்தீங்கன்னா கீரைகள் செரிமான மண்டலத்தை சரியாக இயங்கச் செய்யுது அப்படின்னே சொல்றாங்க. இந்த மாதிரி காய்கறிகளை நீங்க தினசரி எடுத்துக்கொண்டால் உங்களுடைய இரத்தத்தின் அளவை நிச்சயமாக நீங்க அதிகரிக்க செய்ய முடியுங்க. இரும்புச்சத்துக்கு என்ன மாதிரியான பொருட்களை நாம சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உடலுக்கு மிகவும் தேவையான ஒரு கனிமச்சத்து அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சத்து எலும்புகளை மட்டும் வலுவாக்குவதில்லை, உடலில் அனைத்து உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை விநியோகம் செய்கிறது. இந்த சத்து குறைவாக இருந்தால் அனீமியா நோயானது வருங்க. இதனால இந்த இரும்புச்சத்துகள் அதிகரிக்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி, வெந்தயம், அஸ்பாராகஸ், பேரிச்சம்பழம், உருளைக்கிழங்கு, உலர்ந்த அத்திப்பழம், உலர்ந்த திராட்சை இந்த மாதிரி உணவுப் பொருட்களை தினசரி உங்களுடைய உணவு பழக்கங்களில் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அடுத்ததாக பாதாம். இரும்புச்சத்து மற்ற உணவுப் பொருட்களை விட பாதாம் பருப்பில் அதிகமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு நீங்க 5 முதல் 10 பாதாம் வரை சாப்பிடும்போது உடலுக்கு 6% இரும்புச்சத்தானது கிடைப்பதாகவே மருத்துவ ரீதியாகவே சொல்லப்படுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா பழங்கள். அனிமியாவால் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவர்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிட சொல்வார்கள். இவற்றை உண்பதால் உடலுக்கு ஊட்டச்சத்துகள் கிடைப்பதோடு உடலில் உள்ள இரத்த அணுக்களின் அளவு நிச்சயமாக அதிகரிக்கும். இதனால இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த பழங்களில் தர்பூசணி, ஆப்பிள், திராட்சை, அத்திப்பழம் இந்த மாதிரி பல வகைகளை நீங்க அதிகமாக எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக இரத்தத்தின் அளவை உங்களால் அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. கிவி பழத்தில் பார்க்கும் பொழுது இரத்தத்தில் குருதி சிறு தட்டுகள் குறைவாக காணப்படுவோர் கிவி பழங்களை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதனுடைய உற்பத்தி நிச்சயமாக அதிகரிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாகவே சொல்லப்படுது. தினசரி உங்களால் முடிந்தால் உடற்பயிற்சி செய்து வந்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமல்லாமல் உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு நிச்சயமாக உங்களால் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்களால் முடிந்தால் தினசரி உங்களுடைய உடற்பயிற்சியில் வாக்கிங், ஜாகிங், ரன்னிங், குதித்தல் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். உடற்பயிற்சிகளை செய்யும் போது இரத்தத்தின் அளவு நிச்சயமாக அதிகரித்து இரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கு இது ஒரு சிறந்த மருந்தாகவே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குறிப்பாக பெண்கள், டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தின் அளவை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த மாதிரி உணவு பழக்கங்களை நிச்சயமாக நீங்கள் மாற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகுந்த நல்லதாகவே இருக்குங்க. இந்த மாதிரி உணவு பழக்கங்களை உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்து கொள்ளும்போது நிச்சயமாக உங்களுடைய உடலில் இரத்தத்தின் அளவை நீங்கள் அதிகரிக்க செய்யலாம். இதனால் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகளை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் உடலில் இரத்த அணுக்களை அதிகரிப்பதற்கு எந்த மாதிரி உணவுப் பொருட்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இதுபோல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா ஆரோக்கியம் சார்ந்த வீடியோவும் நீங்கள் உடனுக்குடன் அப்டேட்டாக பார்த்து கொண்டு தெரிந்து கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.